Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and his mercies are great. மறுபடியுமாக ஒரு புதிய நாளில் தேவனுடைய கிருபையோடு நாம் இந்த 180 தியானங்களை நீதிமொழிகளில் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய இரக்கத்திற்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again wholeheartedly thank God for giving us grace to come to his presence on this new day in a new week to meditate on this 180 days devotions from Proverbs. கர்த்தருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. The grace of God is great and his mercies are great. இந்த காலையிலேயும் தேவன் நமக்கு புது கிருபைகளை தந்து தேவன் நம்மை நடத்தும்படியாக நாம் தேவனை நோக்கி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Even today let us close our eyes and look unto the Lord, that the Lord may bestow new mercies upon us. Hallelujah. கிருபை இரக்கம் நிறைந்தவோ கிருபாசனம் மாத்தோன்றிடுதே தருணம் ஏகும் என்னிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே கிருபையே பெருகுதே கல்வாரி நின்று பாய்ந்திடுதே என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியம் இதே என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியம் இதே நம்பல வீணத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய் நாடுவோமே மாறா கிருபையை நமக்காயே அவர் ஜீவிப்பதால் கிருபையே பெருகுதே கல்வாரி நின்று பாய்கிறதே என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியம் இதே என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியம் இதே. பரிசுத்த பிதாவே, பெருகுகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Our Holy Father, thank you for the grace that is increasing in us, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. Lord, your grace is sufficient for us, Lord. உம்முடைய கிருபை நல்லது. Your grace is good, Lord. இந்த காலவேளையிலே உம்முடைய புது கிருபைக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். Lord, this morning we are waiting for your new graces, Lord. இந்த காலையிலே உம்முடைய புது கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை நீர் திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may bestow new mercies and grace upon us and satisfy us this morning. ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் அப்பா. Lord, let your favor shine upon us, Lord. உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து இந்த நாள் உம்முடைய கிருபையை நாங்கள் ருசிக்க கிருபை தாரும். Fill us with your grace today and enable us to taste your grace today, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த நாளிலேயும் யூடியூப் மூலமாக, லைஃப் டிவி, ஆர்க் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். Even this morning I welcome everyone who are watching the service through YouTube and also through Live TV and Arc TV. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்றைக்கும் நாம் நீதிமொழிகள் தியானத்தை நாம் தொடரலாம். Let us continue the meditation from the book of Proverbs today. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். Let us read from the book of Proverbs chapter 3 verses 3 and 4. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள்
நீதிமொழிகள் 3:3 வாசிங்க. Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck. Write them upon the table of thine heart. 4ஆம் வசனம். Verse 4. அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். And so find favor and high esteem in the sight of God and man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நாம இந்த தேவ தயவை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். So today we're going to meditate from about the favor of God. தேவ தயவு, the favor of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தேவ தயவை குறித்து ஆண்டவர் கிருபையினாலே கடந்த சனிக்கிழமை நான் தியானம் பண்ணினோம். So even on Saturday we meditated about this favor of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த தேவ தயவை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தியானத்தை நாம் ஆரம்பித்தோம். So we started the meditation as how to understand God's favor. தேவ தயவை 4 வார்த்தைகளால் நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னேன். I told you we can understand God's favor in 4 words. A B C D என்று சொன்னேன். I told you as A B C D. தேவனுடைய அங்கீகரிப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் முதலாவது. First it is God's acceptance or approval. இரண்டாவது தேவனுடைய தயாளம் அவருடைய தயவினால் வெளிப்படுகிறது. Second, God's benevolence. மூன்றாவது தேவனுடைய தெரிந்தெடுப்பினால் அவருடைய தயவு வெளிப்படுகிறது. And third, God's favor is revealed through God's choice. நான்காவது தேவனுடைய பிரியத்தினால் தேவனுடைய தயவு வெளிப்படுகிறது. And fourth, God's favor is revealed through God's delight. 4 வார்த்தைகள். 4 words. தேவன் என் மேல் தயவு பாராட்டுகிறார் என்றால் தேவன் என்னை அங்கீகரிக்கிறார், அவருடைய சமூகத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். If the Lord shows favor on us, it means that God accepts me and he approves me in his presence. கர்த்தருடைய தயவு என் மேல இருக்குனா என்கிட்ட ஆண்டவர் ரொம்ப தயாளமா இருக்கிறார், ரொம்ப தாராளமா எனக்கு தருகிறார். If God's favor is upon me, it means that he is very benevolent towards me. மூன்றாவது தேவ தயவு என் மேல இருக்குனா தேவன் மற்ற எல்லாரிலும் என்னை தனிப்பட்ட விதமா பிரிச்சு என்ன தெரிந்து கொள்றாரு. So third, if the God's favor is upon me, it means that God chooses me separately from other people. நான்காவது தேவ தயவு என் மேல இருக்குனா கர்த்தருடைய பிரியம் என் மேல இருக்கிறது. So fourth, if God's favor is on me, it means that God's delight is on me. இந்த தேவ தயவை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். So we're going to meditate again about this favor of God today. எப்பொழுதெல்லாம் நம்ம தேவ தயவையும் தேவ கிருபையும் தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அது ரொம்ப இன்பமானதுன்றதை மறந்துடாதீங்க. Whenever we meditate about this favor of God, it is really a sweet experience. Don't ever forget that. அது மிகுந்த மனமகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியது. That brings us a great joy to our hearts. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நாம கவனிக்க போகிறது என்னன்னு சொன்னா தேவ தயவை பெறுவது எப்படி. Today we're going to meditate as how to get the favor of God. தேவ தயவை பற்றி நாம ஒரு சிந்தனையாக கருத்தாக யோசித்து கொண்டிருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில பெறுகிறவர்களாய் நாம் இருக்கணும். So not only thinking or pondering on this favor as a grace of God, but also we should get this favor of God in our life. ஆகவே தான் நீதிமொழிகள் 3:3 எப்படி முடிக்குது பாருங்க. That's why Proverbs 3:3 ends this way. 3:4 மன்னித்துக் கொள்ளுங்க, 3:4 3:4 ends this way. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவா என்ற வார்த்தை இருக்கு. And you can find here, and so find favor and high esteem in the sight of God and man. அதாவது இன்னொரு விதமா receive, that you will receive favor from God and man. மனிதனிடத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் நீ தயவை பெற வேண்டும். You have to receive the favor of God and also from men. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ இந்த தேவ தயவு குறித்து நான் சில காரியங்களை உங்களோட நான் பேச போகிறேன். So today I'm going to speak about this favor of God to you. இந்த தேவ தயவை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெறுவது? How to get the favor of God in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் பாருங்க. Psalm 102 verse 13. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Psalm 102 verse 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, yeah, the set time is come. நல்லா கவனிக்கிறோம். Listen carefully. அப்போ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தயவை நாம பெற வேண்டுமானா முதலாவது நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ளணும். இந்த தேவ தயவு நம்ம மேல வருவதற்கு
தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. So when you speak about receiving the favor of God, it means that we have to first understand there is a certain or appointed time of God to receive this favor in our life. நம்முடைய தேவன் காலத்தை உண்டாக்கினவர். The Lord is the one who made seasons and times. அவர் மாத்திரம் காரியங்களை சிருஷ்டிக்கல அப்படின்னா காலம் அப்படின்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். If he had not created things, there would not be something called time. சூரியனும் சந்திரனையும் ஆண்டவர் காலங்களை பிரிக்கும்படி தேவன் உண்டாக்குகிறார். The Lord created sun and moon to differentiate the days and time. அதனால தான் வருஷங்கள் என்பது வருகிறது, கணக்கிலே வருது. That is why we have years and calculations. தேவனுடைய வருஷங்கள் முடிவில்லாதது. The years of God is endless. அவர் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். So he is the beginning and the end. He doesn't have any beginning or no ending at all. ஆனால் நமக்கு காலம் எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொன்னா தேவன் தான் டிஃபைன் பண்றாரு. But for us it is God who defines our time. தேவன் இல்லாம நம்ம லைஃப்ல காலம்ன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. So there is no meaning for time in our life without God. அவர் ஜீவனை நமக்கு கொடுக்கிறதுனால தான் பிறந்த நாள் அப்படி நமக்கு ஒன்னு இருக்கு. So since he gives us the life, we have something called date of birth. அவர் நமக்கு வாழ்நாளை கொடுக்கிறதுனால தான் பிறந்த நாள்னு வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். So since he gives us a lifetime, we have a birthday celebrated every year. அப்போ காலத்தை கர்த்தர் தான் தீர்மானிக்கிறாரு. So it is God who determines our time. ஒண்ணு மறந்துடாதீங்க. Don't forget. காலத்தை தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துகிற தேவன் தான் ஒவ்வொன்றுக்கும் காலத்தை நியமிக்கிறார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. The Lord who appoints time and the Lord who executes time is the one who also determines the time. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. முதலாவது he creates time and number 2 he sets a calendar for time. ஒவ்வொன்றும் எந்தெந்த நேரம் நடக்கணும்னு கர்த்தர் அவர் ஒரு கேலண்டரா வைத்திருக்கிறார். So he sets a calendar as what things to happen in that schedule calendar. He appoints time for everything. ஒவ்வொரு காரியத்துக்கும் அதனதின் காலத்துல கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். So he has appointed time for each and everything to happen at the right time. அது மாத்திரமல்ல, and not only that, அந்த நியமித்த காலத்துல கர்த்தர் கரெக்ட்டா செய்ய வேண்டியதை செய்றாரு. and at the appointed time the Lord will come and do the thing correctly. நம்முடைய தேவனை போல பங்க்சுவலா நேரத்தை கடைபிடிக்கிறது வேற யாருமே கிடையாது. There is no one who is punctual like our God. அதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்றார். He does everything beautiful in its time. ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்த போது சொன்னார், உற்பவ காலத்தில் இந்த நேரம் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். So when the Lord met Abraham, he said at this time and the next year you will have a child. கரெக்ட்டா அதே போல அந்த குழந்தை வந்தது. So as he said, he had a child. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, even when our Lord and Savior Jesus Christ was born, வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது இயேசு இந்த உலகத்திலே தோன்றினார். The Bible says when the time was fulfilled, Jesus was born in this world. அவர்தான் காலத்தை ஆளுகை செய்கிறார், தீர்மானிக்கிறார். He is the one who rules over the time and he is the one who determines it. அவர்தான் மழையை பெய்ய பண்ணுகிறார், வெயில் அடிக்க பண்றாரு, எல்லாத்துக்கும் அவர்தான் டைமை டிட்டர்மின் பண்றாரு. He is the one who causes the rain to fall and the sun to shine, and he is the one who determines time. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, why do I say this? தேவன் நமக்கு தயையை கொடுக்கிறதுக்கும் ஒரு காலத்தை நியமிச்சிருக்கிறார். The Lord has also set a time to give favor to us. நீங்க ரொம்ப உன்னிப்பா இதை கவனிக்கணும். நீங்க நம்ம லைஃப்ல கர்த்தர் தயையை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். So you have to observe carefully. There is a time that the Lord has set in our life for us to experience and enjoy this favor. ஆனால் யாருக்கு இந்த தயவு வரும் தெரியுமா? But to whom does this favor come? தேவனுடைய தயவின் காலத்தை விளங்கிக் கொண்டு அதற்கு சரியாக பதில் செய்றாங்க பாருங்க, அதை சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அதை வரவேற்று பெற்றுக்கொள்றாங்க பாருங்க, அவங்க தான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். The one who understands the time of God for favor and the one who accepts it and responds to it at the right time, only those they will get this favor of God. சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். We read for the time to favor Zion and the set time is come. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தயவை பெறுறதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். The Lord has set a time for us to receive favor. ஆனால் யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், but if you read book of Jonah chapter 2 and verse 8, பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை அல்லது தயவை போக்கடிக்கிறார்கள்னு போட்டிருக்கு. We read they that observe lying vanities forsake their own mercy. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது. In Tamil it is very beautiful. தங்களுக்கு வரும்
கிருபைன்னு போட்டிருக்கு. The favor or the mercy that comes towards them. தங்களை தேடி அந்த கிருபை வரும்போது இவங்க தயவை அவங்க வந்து பெற்றுக்கொள்ளாம, தயவை ஏற்றுக்கொள்ளாம அவங்க என்ன பண்றாங்கன்னா தயைக்கு பதிலாக அவங்க மாயையை போய் தெரிந்து கொண்டு அதை பற்றிக்கிறாங்க. When favor comes seeking them towards them, they don't accept this favor, rather they choose vanity. So number 1 எழுதி கொள்ளுங்க. First write down. எப்ப கிருபை கிடைக்கும் அப்படின்னா தயவு எப்ப நம்ம மேல வரும் என்றால், when we will receive the favor of God, அது வரும்போது அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் தயவு கிடைக்கும். Favor comes to those who respond to it and accept it. அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. We should not miss that time. So favor comes to those who respond to it on time. கர்த்தருடைய காலத்தில் காலம் நிறைவேறும் போது, காலம் வரும்போது தேவன் அழிக்கிற தயவை வந்து போக்கடிக்காம அந்த தயவை வந்து அங்கீகரித்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது அவசியம். So accepting or responding to the favor that comes from the Lord on time is very essential. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு பக்கம் தேவ தயவு நம்மளை வந்து அடையிற நேரத்துல பிசாசு என்ன பண்ணுவான்னா மாயையை கொண்டு வந்து வச்சு இதை தெரிந்துக்கோன்னு சொல்லி நம்மளை எப்படியாவது இந்த தயவை மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவன் வந்து நம்மளை தூண்டுவான். So whenever we receive this favor of God, this Satan will bring this vanity on the other side, and he always try to make us to miss that favor and make us to accept this vanity. நம்ம அந்த ஃபேவரை லூஸ் பண்ணணும், மிஸ் பண்ணிரணும் விரும்புவான். So he always decide that we should miss that favor. ஏன்னா ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. Because grace is more greater than better than. அவனுக்கு அது தெரியும். He know it very well. தயை செய்யற காலம் வர்ற நேரத்துல நம்மளை என்ன பண்ணணும்னா வஞ்சித்து எப்படியாவது நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பான். He will somehow deceive us and destroy us during this time of favor. நீங்கள் பார்ப்பீர்களானா, நீங்கள் மத்தேயு 21:37 ல இருந்து 41 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், if you read Matthew 21 verses 37 to 41, பல முறை தேவ தயவு இந்த மக்களுக்கு வெளிப்படுகிறது. the favor of God is revealed to these people many times. நீங்க பாருங்க, இந்த 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 ஒரு ஓமானமா இயேசு இத பேசுறாரு. Jesus speaks as a parable. ஒரு வீட்டெஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு ஒரு வெளி தேசத்துக்கு அவர் போயிட்டாரு. So here we see about a master who made a vineyard and he set vine dressers there to take after it, and he went away to a far country. கனிகாலம் வந்தபோது அதிலிருந்து கனிகளை பெறுவதற்கு ஊழியக்காரரை தோட்டத்துக்கு அனுப்புகிறாரு. So when it is time for the vineyard to bring forth fruit, he sent the people men to receive fruit from them. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த கனிகளை பெறணும்னு வந்த ஊழியக்காரர்களை இவங்க என்ன செய்யறாங்கன்னா அடிக்கிறாங்க, ஒருத்தனை கொலை செய்யறாங்க, ஒருவனை கல்லெறிந்தே கொன்னுட்டாங்க. So first time during the first round when they sent the servants of God, they actually killed him. They killed one of them, they beat them, and then they threw them away. 36ஆம் வசனத்துல இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஊழியர்களை இந்த எஜமான் அனுப்புறாரு. In verse 36 again he sent other servants more than the first. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்களிலேயும் ஒருவனை அடிக்கிறாங்க, ஒருவனை கொலை செய்யறாங்க, அவங்கள வந்து கல்லெறிஞ்சு கொள்றாங்க. எப்படி முதல் கூட்டத்துக்கு செஞ்சாங்களோ அதே போல இரண்டாவது கூட்டத்துக்கு செய்றாங்க. So they also did likewise to the second group also. They killed one, they beat one and stoned another. 37ஆம் வசனத்துல கடைசி அந்த எஜமான் நினைக்கிறாரு, சரி வேலைக்காரன்களை தான் இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க, நாம நம்முடைய குமாரனை அனுப்பிட்டா நிச்சயமா ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவர் அனுப்புறாரு. So in verse 37 the master thought, if we send our servants, they killing and beating them up, so if we send my son they may accept him, and so he sent them. இந்த உட்கார்ந்திருக்காங்க பாருங்க, அந்த குத்தகைக்கு வாங்கினவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் தான் சுதந்திரவாளி, இவனை கொன்னுட்டா நம்ம தோட்டத்தையே நம்ம எடுத்துக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. So these vine dressers thought he is the heir, so if we kill him we can seize the inheritance. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மகனை பிடித்து தோட்டத்துக்கு புறம்பே என்ன பண்றாங்கன்னா தள்ளி விட்டு கொலையை செஞ்சிடறாங்க. So therefore they took him and cast him out of the vineyard and killed him. இப்போ சொல்றாரு, 3 முறை கிரேஸ், 3 முறை தயையை அவங்க வாசற்படியில எட்டுவதற்கு எஜமான் கொடுக்கிறாரு. So here we see about 3 times the master has enabled his favor to reach the gates of these people. ஆனா இவங்களை தேடி வந்த தயவை இவங்க புறக்கணித்ததுனால, but since they rejected the favor that came seeking them, இப்ப எஜமான் சொல்றாரு, இவங்களை சும்மா விட மாட்டேன். the master now says, I will not spare them. இப்ப 4வது முறை தயை வரல. The 4th time it is not favor that is coming. இன்னொரு கூட்டத்தை அனுப்பல, திரும்ப கெஞ்சறதுக்கு அனுப்பல. He did not send another group to plead them. வேதம் சொல்லுகிறது, the Bible says 41ஆம் வசனத்துல, verse 41, அந்த கொடியவர்களை கொடுமையாக அழித்து
ஏற்ற காலத்தில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான். He will destroy those wicked men miserably and lease his vineyard to other vine dressers who will render to him the fruits in their season. இதை சொல்லிட்டு ஆண்டவர் 43ஆம் வசனத்துல சொல்ற வார்த்தை பாருங்க. Look at the word that the Lord says in verse 43. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். He said the kingdom of God shall be taken from you and given to a nation bringing forth the fruits thereof. நல்லா கவனிங்க. Listen carefully. தயவு அப்படின்றது தேவன் நமக்கு ஒரு காலத்துல அனுப்புறாரு. The Lord sends his favor to us at an appointed time. இதை தான் நம்ம எபிரேயர்ல படிக்கிறோம். இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். So this is what we read in Hebrews. This is the day of salvation. This is the appointed time. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்துல கோபம் மூட்டி அழிஞ்சவங்களை போல நீங்க அழிஞ்சிராதீங்கன்னு சொல்லுவார். So if you hear this word today, don't kindle wrath unto the Lord and be destroyed as you were destroyed in wilderness. லூக்கா 13:34-35 வாசிக்கும்போது Luke 13 verses 34 and 35 says, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். Jesus cried and wept looking at Jerusalem. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தனக்கு செட்டைகளின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் உன்னை சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமோ நான் ஆசையா இருந்தேன், உனக்கு தான் மனது இல்லாம போயிருச்சு. Oh Jerusalem, how often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing. 35ஆம் வசனத்துல ஒரு ஸ்டர்ன் வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறாரு. Verse 35 gives a stern warning. இதோ உங்கள் வீடு இப்பொழுது உங்களுக்கு பாழாய் விடப்பட்டிருக்கிறது. See, your house is abandoned to you. உங்க வீடு இட்ஸ் left desolate. உங்க வீடு டெசலேட்டா மாறிச்சு. உங்க வீடு பாழாய் விடப்பட்டிருச்சு. Your house is left desolate to you. ஏன் இந்த பாழாக்குதல் வந்தது? Why did this desolation come? அவர்களை தேடி தேவ தயவு வந்தது. There came seeking favor of God towards them. ஆண்டவர் ஒரு தாய் கோழியை போல வர்றாரு. The Lord comes like a mother hen. அன்பா கூப்பிடுறாரு. வா வா, உனக்கு நான் இரக்கம் காட்டுறேன், கிருபை காட்டுறேன், தயவு காட்டுறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. He calls him lovingly, says, come to me, I will show you grace and mercy and favor. ஆனா இந்த தயவின் காலம் அவர்களை கடந்து வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசிகளை அடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. இயேசுவையே என்ன பண்ணாங்கன்னா சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. But during this time when the favor comes seeking them, they kill the prophet, they stone them, and they even crucify Jesus on cross. ஆனால் அந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க தயவு உங்ககிட்ட வரும்போது தயையை ஏற்றுக்கொள்ளாம மாயைக்கு நீங்க உங்க மகத்தை சாச்சிட்டீங்கன்னா அதோட பின்விளை தயவு கிடையாது, அது கொடிய தண்டனையாக மாறுகிறது. But when you don't accept that favor when it comes to you on time, but rather if you choose vanity, then that will not come as a mercy or a favor, but that will come as a great wrath on you. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. Matthew 11 verse 23 says, கொரோசேனே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திருப்பி இருப்பார்கள். And you 11:21 woe to thee Chorazin, woe to thee Bethsaida, for if the mighty works which were done in you had been done in Tyre and Sidon, they would have repented long ago in sackcloth and ashes. 23ஆம் வசனம் பாருங்க. Verse 23 says, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குமே. நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உனக்கு சொல்லுகிறேன். And you Capernaum will you be exalted to heaven, you will go down to Hades, for if the miracles that were done in you had been done in Sodom, it would have remained until today. But I tell you, it will be more tolerable for the land of Sodom on the day of judgment than for you. அப்ப தயையை காட்டுறது கர்த்தர் காலத்தை திறந்து கொடுக்கிறாரு. So the Lord is opening a time to show his favor upon us. வார்த்தையை அனுப்புறாரு. He sends his word. அழைக்கிறாரு. He calls lovingly. அற்புதங்களை அடையாளங்களை கண்களுக்கு முன்பாக செய்றாரு. He shows all miracles and wonders before our eyes. பலத்த செய்கைகளை அவங்க முன்னாடி செய்றாரு. He does mighty works before them. இதெல்லாம் காமிச்சு என்ன சொல்றாருங்க பாரு, திறந்த வாசல் இருக்கு, வந்துரு வந்துரு வந்துரு, உன்னை நான் அடைக்கலம் கொடுக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கொள், என் சத்தத்துக்கு செவி கொடுன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. So doing all these things, the Lord opens a gate saying, come to me, I will give you grace, I will protect you, I will save you, come and accept it. இவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா செவிகளை அடைச்சுக்கிறாங்க. Though they have been invited so
much, they just shut their ears. தயவின் காலம் அவர்களை தேடி வரும்போது தயையை விட்டுட்டு மாயையை போய் பின்பற்றாங்க. When the time for favor comes seeking them, they refuse it, but rather they choose vanity. நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு தயவை கொடுக்கிறதுக்கு ஒரு செட் டைம் தான் வச்சிருக்கிறாரு. அது முடிவில்லாத காலம் எல்லாம் கிடையாது. So listen carefully, the Lord has kept a set time for us to receive this favor. It is not an endless time that the Lord gives. எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த டைம்ல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா பின்பு அது அதோட பின்விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். The Lord has set a time for that everything. If we don't respond at that particular time, then we may have to face the consequences. இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் நல்லது, கனி கொடுக்கலனா வெட்டி போடு. So if I'll give one more year, if it bears fruit this 1 year, it is okay, otherwise I will cut it down. வருஷத்தை கொடுக்கறாரு. He gives 1 year. காலத்தை கொடுக்கறாரு. He gives certain time. சந்தர்ப்பத்தை கொடுக்கறாரு. He gives opportunity. அந்த காலத்தை ஒருத்தன் தவற விட்டுட்டான் அப்படினா நஷ்டம் அவனுக்கு. If a person misses that time, then it is a loss to him. பிரியமானவர்களே, my dear ones, நம்ம வாழ்க்கைக்குன்னு தயவை கொடுக்கிற ஒரு காலம் இருக்கு. There is a time for us to receive the favor of God. நான் இன்னும் சொல்லுவேன். I can tell you more. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 குறிச்சுக்கிடுங்க. So note down Acts chapter 17 verses 24 to 27. நீங்கள் 27ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். Let us read verse 27 alone. அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். He did this so they might seek God and perhaps they might reach out and find him. தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி, that they may grope and at least find him. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really amazing. இதுக்காக என்ன பண்றாருன்னா அவரவர்களுக்கு குடியிருப்பின் எல்லைகளை கூட குறிச்சு வைக்கிறாராம். For this purpose the Lord determines their boundaries to every person. இந்த குடியிருப்பின் எல்லையெல்லாம் கொடுத்து, எப்பா இந்த எல்லைக்குள்ள உன்னை கொண்டு வந்திருக்கேன், இந்த எல்லைக்குள்ள தேவ தயவையும் பிரகாசிக்க பண்றேன், இந்த தயவை நீ கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ, இதை மிஸ் பண்ணிடாத. So he makes the boundaries and says, I have brought you into this boundary, I will make my favor shine upon you, so therefore listen to it, hear it and don't miss this favor. இந்த காலத்தையும் இந்த இடத்தையும் இந்த நேரத்தையும் சந்தர்ப்பத்தை நீ இழந்து விடுவாயானால் தயவை நீ போக்கடித்து விடுவாய். If you lose this time, this place and this opportunity, then you may waste your favor that they receive. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான் 31ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, That's why psalmist said in Psalm 31:6, வீண் மாயைகளை பற்றிக் கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். I have hated them that regard lying vanities, but I trust in the Lord. பாருங்க, இந்த மாயைட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். We should be very careful this vanity. இந்த மாயை என்ன பண்ணும் தெரியுமா? You know what will this vanity do? அது 3 ஸ்டேஜ்ல நம்ம லைஃபை தாக்கும். So it will affect our life in 3 stages. எழுதி கொள்ளுங்க வேண்டுமானா. You can write it down if you want. முதல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசெப்ஷன் அல்லது வஞ்சிக்கிறது. First stage is deception. அது நம்முடைய கண்களை வஞ்சிக்கும். It will deceive our eyes. தயை ஒரு பக்கம் நம்மளை கூப்பிடும்போது அந்த மாயை ரொம்ப அலங்காரமாக ரொம்ப கவர்ச்சிகரமாக நமக்கு தெரியும். So when this favor is calling on one side, this vanity will appear to be more flamboyant and more appealing to us. அப்படியே அட்ராக்டிவா இருக்கும். நீ இந்த மாயை எடுத்துக்கோ, தயையெல்லாம் போய் அதை போய் உட்கார்ந்திருக்காத, நீ மாயை எடுத்துக்கோன்னு சொல்லி கண்களை அது வஞ்சிக்கும். It will deceive our eyes saying that you just accept this vanity, it is so attractive, accept this vanity. எல்லாருக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அட்ராக்ஷன் அவங்க லைஃப்ல கொடுக்கப்படுதுன்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget that everyone is given such kind of attraction in everyone's life. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கல்லுகள் அப்பமாகும்படி ஒரு யோசனை கொடுக்கப்பட்டது உண்மை. So even unto our Jesus Christ there was a counsel given to him to make the stones into bread. அதே போல அந்த பூமியில் உள்ள அத்தனை ராஜ்யங்களையும் ஒரு நொடி பொழுது அவன் காண்பித்தான்னு போட்டிருக்கு. And it is also written he showed all the kingdoms of this world in a moment. அப்போ அந்த மாதிரி ஒரு சோதனை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. So everyone have such kind of temptations. கண் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்து ஆகணும். Until we have eyes we are supposed to see everything. இந்த கண்களின் இச்சைகளை கர்த்தர் நமக்கு அந்த பிசாசு நமக்கு என்ன பண்ணுவானா எப்படியாவது அதுல விழத்தல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் பண்ணி கொடுத்துட்டே இருப்பான். This devil will keep on opening our opportunities for us to fall into this lust of eyes. இது முதல் பகுதி என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா டிசீவ் பண்ணனும், அவங்களை எப்படியாவது வஞ்சித்துறணும் நினைப்பான். The first stage is someone you want to deceive. நீங்க அந்த வஞ்சனைக்கு தப்பிச்சு ஓடிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. If you escape from this deception then there's no problem. நீங்க கண்ணை திருப்பிட்டு முகத்தை திருப்பிட்டு நீங்க பேர் என்ன, நீங்க
சோதனையை விட்டு நீங்க விலகி தப்பி ஓடிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. So if you just turn your eyes and turn your head and run away from this temptation, there is no problem. அதனால தான் வேதம் சொல்லு பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடின்னு போட்டிருக்கு. That's why the Bible says flee away from the youthful lust. யூத்ஃபுல் டெம்ப்டேஷன்ல பாலியத்திற்குரிய இச்சைகள் விலகி ஓடு. Flee away from youthful temptation. அப்போ ஓடிடணும். So we have to run away. ஓடிட்டோம்னா பிரச்சனை இல்ல. If you run away, there is no problem. ஃபர்ஸ்ட் வந்து டிசெப்ஷன் ஸ்டேஜ். First is the stage of deception. அது வாசை வார்த்தைகளால், It might be deceiving words, அது வந்து கவர்ச்சிகரமான தோற்றங்களால், or it might be attractive appearance. நம்மட்ட வந்து பேசி 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 எப்படியாவது நம்மள மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். It will come and speak with us and try to attract us somehow. கர்த்தர் உங்களை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? Did God ask not to eat? நீங்கள் புசிச்சீங்கன்னா தேவர்களை போல மாறிடுவீங்க. If you eat this, you will become like gods. உங்கள் கண்கள் திறக்கப்படும். Your eyes will be opened. நீர் இந்த அப்பங்களாகும்படி செய்யும். So ask this stones to become bread. குதிச்சு பாரும், தேவ தூதர்கள் உம்மை ஏந்துவாங்க. You cast yourself down and the angels will come and carry நீர் you. வணங்கினால் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். If you bow and worship, I will give you everything. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மள டிசீவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். The first step is like giving such kind of enticing words and try to deceive us. இந்த டிசெப்ஷன்ல ஒருவன் சாஞ்சிருவான் அப்படின்னா, If a person falls to this deceiving, ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா டாமினேஷன், அல்லது அந்த மனிதன் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டுட்டா அந்த வஞ்சனையினாலே அவன் ஆண்டு கொள்ளப்படுவான். The second stage is domination. When he accepts this deceiving, he will be dominated. அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உள்ள வந்துருவான். If you give small space, he will enter in. கொஞ்சம் இடம், நீங்க கொஞ்சம் அவனுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, அதனால வேதம் சொல்லுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு போட்டிருக்கு. That's why the Bible says don't give room for devil. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. You don't give space. நீங்க கொடுத்தீங்க, உள்ள வந்து நம்மள ஆளுகை செஞ்சிரும். If you give space, he will come and take dominion over us. ஆரம்பத்துல மட்டும் கெஞ்சிட்டு சிரிச்சிட்டு தான் இருப்பான். Initially at the beginning he will be pleading and he will be smiling at us. ஆனா ரொம்ப நல்லவன் போல இருக்கு, ரொம்ப பாவப்பட்டவனா இருக்கான், இடம் கொடுத்தீங்க. But if you feel pity and give room, சாவி அவன் கையில எடுத்துரும். he has the key. அதுக்கப்புறமா அவன் சொல்றதா நம்ம செய்யணும். And thereafter we have to do what he says. இதுதான் நான் சொல்லுவேன் அடிமைத்தனம்னு சொல்லுவேன். This is what I call as slavery. ஈவன் நீங்க இந்த போதை பழக்கத்துக்கு அடிமைகள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அடிக்ஷன் சொல்லுவாங்க. So somehow they call as addiction or drug addicts. அட்ராக்ஷன், அடிக்ஷன். அட்ராக்ஷன் ஸ்டேஜ்லயே நம்ம நிறுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா அட்ராக்ஷனுக்கு நீங்க விழுந்துட்டீங்கன்னா, கவர்ச்சிக்கு விழுந்துட்டீங்கன்னா, அடுத்தது வந்து அடிமைத்தனம், அவன் நம்மை ஆளுகை செய்வான். If you stop at the stage of attraction, it is okay. But if you fall to attraction, then he will make us addicted to it. So deception, domination. இந்த ஆளுகையில நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நீங்க விடுதலை பெறதுக்கு நீங்க வந்து தேவ தயவை நீங்க தேடல அப்படின்னா மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. So in the second stage of domination, if you don't cry unto the Lord and ask for his help, then you will be taken to the third stage. அது என்ன ஸ்டேஜ் தெரியுமா? Now what is that stage? டிஸ்ட்ரக்ஷன் அல்லது அழிவு, பேரழிவு, சீரழிவு. So it is destruction. There is no coming back. அதுக்கப்புறமா திரும்ப வரவே முடியாத ஒரு பயங்கரமான அழிவு. So it is a destruction where you cannot come back again. பின்பு நீங்க எவ்வளவு கதறி அழுதாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாது. No matter how much you may cry out, you cannot come out of it. ரொம்ப பயங்கரமான ஸ்டேஜ் இது. That's a very terrible stage. அந்த கடைசி டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னால நாம கர்த்தருடைய இரக்கங்களை பெற்றணும். Before he destroys us, we have to receive the mercies of God. யூதாஸ்க்கு இந்த சோதனை வந்தது. Judas had this temptation. உங்களுக்கு பணத்தை தர்றோம், காட்டி கொடு. We give you money, you just betray him. அந்த நேரத்திலே ஆசையாக வந்த அந்த பணத்தை அவன் ரிஜெக்ட் பண்ணிருந்தானா அவன் தப்பிச்சிருப்பான். If you have rejected that money that came with a great lust, you would have been spared or ஆனா escaped. பணத்தை வாங்கிட்டான் இப்ப கையில. But now he received that money. இப்ப என்ன செஞ்சதுன்னா அந்த பணம் அவனை ஆளுகை செய்தது. This money began to dominate him. சீஷனா இருந்தவன் சத்துருவா ராத்திரி வர்றான். A disciple became an enemy and he came at the night. வேதம் சொல்லுகிறது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான்னு போட்டிருக்கு. The Bible says that Satan entered into Judas. ஆனா பிசாசு புகுந்தவன் இருக்கிறான் பாருங்க, அவனை கூட இயேசு எப்படி கூப்பிட்டாருன்னா சிநேகிதனேன்னு தான் கூப்பிட்டாரு. But even the person in whom the Satan entered, Jesus called him as my friend. சத்துருவே பிசாசேன்னு கூப்பிடல. He never called him as devil or my enemy. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இன்னும் கூட உனக்கு நான் டைம் தரேன், நீ மனம் திரும்பிட்டினா இன்னும் கூட உன்னை நான் விடுதலையாக்க முடியும்னு தான் ஆண்டவர் சொன்னாரு. So it means I give you some more time. If you repent, then I can deliver you very easily. ஆனா இவன் பாருங்க,
அவன் அந்த முழுவதும் அந்த பணத்தில் ஆளுகை செய்யப்பட்டு அந்த வஞ்சிக்கப்பட்டு அவன் அந்த டாமினேஷன்ல கர்த்தருடைய இரக்கத்தை அவன் தேடலை. So he was totally deceived and he was dominated by this money, and therefore he did not seek the favor and mercies of God. அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? What is the wrong that he did? செஞ்ச தப்பு தான், இயேசுவை காட்டி கொடுத்த தப்பு தான். It is wrong for him to have betrayed Jesus. ஆனா இயேசுவை வெளியூர் கடத்திட்டு போல. But Jesus did not take him somewhere else. அதே எருசலேம்ல தான் இருக்காரு. He was there in the same Jerusalem. அவன் எங்க ஓடி இருக்கலாம்? இயேசு இடத்துல ஓடி இருக்கலாம். He would have ran to Jesus. இயேசுவே நம்மளை காட்டி கொடுத்துறேன், நம்ம மன்னியோப்பான்னு கேட்டிருந்தா, எங்க சிலுவையில என்னை நினைத்து கொள்ளுன்னு கதர்ன திருடனுக்கே ஆண்டவர் பரதேசில் இருப்பேன்னு இடம் கொடுத்தாரு. So even the thief who cried unto the Lord on the cross, Lord remember me, Jesus said that you will be in paradise with me. அவனுக்கு இரக்கம் கொடுத்தவர் நிச்சயமாகவே இந்த யூதாஸ்க்கு இரக்கம் கொடுத்திருப்பாரு. If God could have shown mercy to that thief, the Lord would have also shown mercy to Judas. இவன் இயேசுவிட்ட போல யார்ட்ட போனானா, எந்த பிரதான ஆசாரியரால் வஞ்சிக்கப்பட்டானோ அவங்ககிட்ட திருப்பி போறான். But he did not go to Jesus. He returned again back to the same chief priest by whom he was deceived. பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து ப்ராப்ளமை செட்டில் பண்ணிரலாம்னு நினைச்சான். He thought he can return back the money to them and solve the problem. ஆனா ஆரம்பத்துல இவன்ட்ட வஞ்சனையா பேசினவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது ஊம்பாடு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. So the people who spoke very deceiving at the initial stages, now they rejected him, saying that is your problem. இப்போ என்ன செய்தான் தெரியுமா? What did he do now? நான்று கொண்டு செத்தான். He hanged himself and died. இப்போ இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு புரியுதா? Now you can understand the stage. Deception, domination, destruction. வஞ்சனை, ஆளுகை செய்யப்படுவது, அழிக்கப்படுவது. ஆசை காட்டுதல், ஆளுகை செய்யப்படுவது, அழிக்கப்படுவது. இந்த மூன்று ஸ்டேஜ் மாயையில் இருக்கு. மாயை. These three stages are present in vanity. இந்த மாயையை நீங்க பற்றி கொள்ளாம உங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்திருக்குன்னு புரிஞ்சிட்டு தயையை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். So if you understand that the time of favor have come to you, and if you respond to it and accept it, then you will receive mercy and favor. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தயை எப்படி வருது? How do we get favor? தேவ தயவை எப்படி பெற்றுக்கொள்வது? How can we get the favor of God? அது நம்மை தேடி வரும்போது அதற்கு நாம் கதவை திறந்து வாழ்க்கையை திறந்து அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது. Only when we respond to it, when we accept it, open door for it and take it and accept it. இரண்டாவது தயை எப்படி வருது தெரியுமா? Second, how does we receive the favor of God? மத்தேயு 5:7. Matthew 5:7. மத்தேயு 5:7. Matthew 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they will be shown mercy. முதலாவது இரக்கம் நாம ஏற்றுக்கொள்ளும் போது வருதுன்னு சொன்னேன். தயவு ஏற்றுக்கொள்ளும் போது வருது. First I said we will receive the favor of God to those who respond to it. இரண்டாவது தேவ தயவை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? How can we get the favor of God? இந்த தேவ தயவு நமக்கு ஒரு பரிசாக பலனாக கொடுக்கப்படுகிறது. So this favor is given as a reward to us. இரக்கத்தை நாம் செய்கிறதுனால இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். When we do mercy, we will receive mercy. நாம தயவை கொடுக்கிறதுனால தயவை பெற்றுக்கொள்ளலாம். When we show favor, we can also receive favor. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, தயையை பெறும். Favor begets favor. தயையை பெறும். Favor begets favor. இது எப்படி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்னா, இதை ஒரு பலனாக ஒரு பரிசாக நமக்கு ஆண்டவர் திரும்ப தர்றாரு. So the Lord gives this as a reward to us in return to us. அதனால தான் யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம். That's why we read in James 2:13. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். For judgment is without mercy to the one who has shown no mercy. Mercy triumphs over judgment. அப்போ இரக்கம் வேண்டும் அப்படின்னா அது எப்படி வாங்கி கொள்ளலாம்னு சொன்னா, அது நமக்கு ஒரு பலனாக பரிசாக கொடுக்கப்படுகிறது. So if you want to receive mercy or favor, it is given as a reward to us. எபிரேயர் 6:10 வாசிக்கும்போது, if you read Hebrews 6:10, அங்கே வாசிக்கிறோம், தேவன் உங்கள் கிரியைகளுக்கும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்தினக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே.
For God is not unjust. He will not forget your work and the love you showed for his name when you serve the saints and you continue to serve them. அப்போ அவர் யாருன்னா யாருக்கும் கடனாளி கிடையாது. So the Lord is not a debtor to anyone. அவர் இரக்கம் கொடுக்கிறவர். He is the one who is merciful. அவர் கிருபை கொடுக்கிறவர். He gives grace. அவர் தயவு கொடுக்கிறவர். He gives favor. அவர் யாருக்கு கடனாளி கிடையாது. He is not a debtor. நாம என்ன செய்றோமோ நம்முடைய கிரியைக்கு தக்கதாக அவர் தயவை கொடுத்துருவாரு. So whatever we do, he gives us favor according to our works. இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? You know what is the important word here? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால் மாத்திரமல்ல, ஊழியம் செய்து வருவதினாலும், And that you showed for his name's sake when you serve the saints and you continue to serve them. அப்போ தயையை தொடர்ந்து பெறணும்னா தொடர்ந்து தயையை நம்ம காண்பிச்சிட்டே இருக்கணும். So if you have to receive this favor continually, you have to show this favor continually. இது எப்படி இருக்குன்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். So this is like what we sow, we reap. தயையை நீங்க விதைத்தீங்கன்னா தயையை நீங்க அறுப்பீங்க. So if you sow favor, you will reap favor. எப்படி விதைப்பீங்க? How will you sow? ஒவ்வொரு வருஷமும் விதைப்பீங்க. You will sow every year. ஒவ்வொரு காலத்திலயும் விதைப்பீங்க. You will sow in time. சோர்ந்து போகாம விதைச்சிட்டே இருப்பீங்க. You will sow without getting weary. வாழ்க்கையில ஒரே ஒரு முறை விதைச்சேன், நீ வாழ்நாளெல்லாம் அறுத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. It's not that I sowed once in my lifetime and I will reap it every year. ஒவ்வொரு காலத்திலையும் நான் விதைச்சிக்கிட்டே இருப்பேன். I keep on sowing it at the right time and every time. ஒவ்வொரு காலத்திலும் விதைச்சிக்கிட்டே இருப்பேன். I will sow it every time. அதுதான் தேவனுடைய விருப்பம். That is the desire of God. அப்போ தயை நமக்கு எப்படி வரும்? தேவ தயவு எப்படி வரும்னா, நாம அந்த தயையை நம்மை தேடி வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் மாத்திரமல்ல, அந்த தயையை நாமே விதைக்கணும். So how we will receive the favor of God? It's not only when we accept and respond to it when we receive, and we should also sow that favor. கலாத்தியர் 6:7 முதல் 10 வாசிக்கும்போது, Galatians 6 verses 7 to 10. நீங்கள் யாரும் வஞ்சிக்கப்படாதீங்க, ஏனென்றால் எதை மனுஷன் விதைக்கிறான் அதை அறுத்துருவான்னு ஆண்டவர் சொல்கிறார். So here the Lord says, don't be deceived, for whatever man sows he will also reap. அதுல முக்கியமான காரியம் 9ஆம் வசனத்துல Important thing that you can read in verse 9. அங்கே வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு போட்டிருக்கு. So we must not get tired of doing good, for we will reap at the proper time if we don't give up. அப்போ அர்த்தம் என்னன்னா, நமக்கு சோர்வு மட்டும் வந்துடக்கூடாது, தயவை செய்யறதுல சோர்வு வந்துடக்கூடாது. So it means that we should not get tired in doing favor. பாதியில விட்டுறக்கூடாது. We should not leave it half the way. தொடர்ந்து தயை செய்து கொண்டே இருக்கணும். We should continue to do it. இரக்கம் காமிச்சிட்டே இருக்கணும். We should show mercy. நாம எவ்வளவு தயவை காண்பிக்கிறோமோ கர்த்தர் அவ்வளவு தயவை நமக்கு திரும்ப தருவார். The more we show favor, the more the God will give us a favor. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது ஒரு God's principle, இது தேவனுடைய ஒரு நியமனம் அப்படினு மறந்துடாதீங்க. So don't forget, this is a God's principle. அதாவது நீங்க தயையை காண்பிக்கிறவர்களா இருந்தா நீங்க தயையை சேமிச்சு வைக்கிறீங்க, அதை கர்த்தர் உங்களுக்கு பலனாக திரும்ப தருகிறார். So if you are a person who shows favor, it means that you store up favor and the Lord returns back to you as a reward. இது ஏதோ ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் தயவு செய்றேன் அப்படின்றது இல்ல. So this is not something like an emotional outburst that you show favor once in a day. உங்க வாழ்க்கையே ஒரு தயை செய்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். Your life should be a life of showing favor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க ரெண்டு சம்பவங்களை ஒன்னு காண்பிக்கிறேன். I'll show you two incidents. தெரிஞ்ச சம்பவம் தான், நல்லா இருக்குது. Yeah, familiar incident, but it's very good. நீங்கள் ஆதியாகமம் 24:16 ல இருந்து 19 குறிச்சுக்கிடுங்க. Genesis 24:16 to 19. இந்த சம்பவம் என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும். இந்த ரெபெக்காளை எலியேசர் பெண் தேடி போய் பெண்ணை எடுத்துட்டு ஈசாக்கு கொண்டு வர்ற சம்பவம். So this is an incident where Eliezer goes in seeking a bride for his master's son Isaac and brings a bride to him. இப்போ அந்த எலியேசர் துறவண்டியில் நின்னு ஒரு ஜெபம் பண்றாரு. Now Eliezer is standing near that well and making a prayer. இந்த சாயங்கால வேளையில பெண்கள் எல்லாம் தண்ணீர் மொள்றதுக்கு துறவண்டியில வருவாங்க. So in this evening hour all the girls will come to take water from here. நான் எனக்கு குடிக்க தண்ணி தான்னு கேட்கும்போது, எனக்கு மாத்திரமல்ல உங்கள் ஒட்டகத்திற்கு நான் வார்ப்பேன்னு சொல்ற பெண் எவளோ அவள் தான் என்னுடைய எஜமானுக்கு மனைவியாக வரணும் அப்படினு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு நிக்கறாரு. So he prayed saying that if I ask a girl to water me, she should say drink and I will water your camels also, and that girl would be a bride for my master. அநேக பெண்கள் அங்க வந்தாங்க. There came many girls. தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்கும்போது அத்தனை பெண்கள்ல ஒரே ஒரு பெண் மாத்திரம்தான், உமக்கு தண்ணி கொடுப்பேன், உங்க ஒட்டகத்துக்கு என்ன பண்ணுவேன், தண்ணீர் வார்ப்பேன். So but when he asked water to all the girls, only one girl said I will give you water and I will also water your camels. அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? So what does it mean? இந்த ஒரு பொண்ணுக்கு
தண்ணி கொடுக்கணுன்ற திடீர்னு தோன்றின ஒரு எண்ணம் கிடையாது. இது அவளுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு. So this thought that she had to water to everyone is not a sudden thought that he had. This was her lifetime habit. இந்த உபசரிக்கிற சுபாவம்ன்றது அவளுடைய வாழ்க்கையில ஒரு தொன்று தொட்ட பழக்கமாக இருந்தது. So it was a character trait in her life to just serve everyone. திடீர்னு ஒரு நாள் கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படி இல்ல. இதான் அவளுடைய வாழ்க்கை. It's not that suddenly I had a thought of giving. It is her life. இது அவளுடைய சுபாவம். This is her character. இது யார் கேட்டாலும் அவள் அப்படிதான் செய்வாள். So it maybe whoever would have asked, she would have done the same. அவள் தயை விதைத்தாள் பாருங்க. She sowed a favor. முடிவு என்னன்னா, தேவனுடைய சந்ததியில தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு வந்த வாக்குத்தத்தமான சந்ததிக்கு தாயாக மாறுவதற்கு கர்த்தர் அவளுக்கு தயவை கொடுத்தார். And the result was that the Lord showed favor for her to become a mother on the promised generation of God. பாருங்க, எத்தனை எல்லாருக்குமே இந்த தயை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அத்தனை பெண்களும் இருக்காங்க அங்க. So if all the girls over there were given this opportunity to show favor. ஆனா யாரால் தயை செய்ய முடிஞ்சதுன்னா இது ஒரு வழக்கமா தங்க வாழ்க்கையில வச்சிருந்தாங்க. But the one who had this as a character trait or a habit in their life was able to do it. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தவள் ரெபெக்காள். The one who did not get tired of doing good was this Rebecca. சிலர் இருக்காங்க, எப்படி தெரியுமா? Some people are this sort. இன்னைக்கு தயை செஞ்சா நாளைக்கு எனக்கு கிடைக்குமா? So if I show favor today, will I get it tomorrow? பைபிள்ல போட்டிருக்கு, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு போட்டிருக்கு. So the Bible says he who shows mercy to the poor will lend to God. அப்ப இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஏழை கொடுத்துட்டேன், நாளைக்கு ஏதாவது எனக்கு வருமா? So I have shown mercy today, will I get something tomorrow? கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு போட்டிருக்கு. இன்னைக்கு கொடுத்துட்டேன், நாளைக்கு வந்துருமா? It is written, if I give it to God, the Lord will bless me. So will I get it tomorrow? நிறைய பேர் இது லாட்டரி சீட் வாங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. Many people consider it as a lottery chip. இல்ல No, not that way. இது நீங்க தொடர்ந்து விதைக்கிறது போல இது. So this is a continual process of sowing. உங்க வாழ்க்கையே ஒரு தயை நிறைந்த வாழ்க்கை. Your life is a life full of favor. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் நீங்கள் முடிவில் நன்மை அறுப்பீர்கள். If you do good without getting tired, then you will reap good at the end. நீங்கள் அதே போல இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். I'll show you one more incident. முதல்ல சொன்ன பெண் தேடி வந்தவர்களுக்கு பெண் கிடைத்தது. அத்தனை பெண்கள்ல இவர் இந்த பெண் தயை பெறுகிறாள். So first I told you, the one who came seeking a bride, this girl received that favor to become the bride. ரெண்டாவது ஒரு சம்பவம் இருக்கு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16 ல இருந்து 21 வாசித்தீங்கன்னா, Exodus chapter 2 verses 16 to 21. அங்கே உங்களுக்கு தெரியும், மீதியான்ல எத்ரோ என்கிற மனுஷனுடைய பெண்கள் மகள்கள் தண்ணீர் மொள்ள வர்றாங்க. So here you know the incident where the daughters of Jethro who came to draw water from the well. அவங்க ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டணும்னு வர்றாங்க. They came to draw water and give it to their sheep. ஆனால் அங்குள்ள மேய்ப்பர்கள் ஆண்கள் அவங்களை தடை செய்றாங்க. அந்த தண்ணீரை கொடுக்காம அவங்க தடுக்கறாங்க. So but there the shepherd, they drove them away, they hindered by not giving them water. அப்போ வேதம் சொல்லுகிறது, the Bible says, அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த எகிப்தியன் அப்படின்னு சொல்ற மோசே 19ஆம் வசனத்துல, எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பனின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் அப்படின்னு போட்டிருக்கு. Verse 19 says, they answered, an Egyptian rescued us from the shepherds, he even drew water for us and watered the flock. ரொம்ப ஆழமான வசனம். எனக்கு டைம் இருந்தா நிறைய பேசுவேன் நான் இதுல. So this is a deeper word, I don't have time to speak much. சுருக்கமா சொல்லிடுறேன். I tell you in short. மோசேக்கு இந்த பிள்ளைங்க யாருனே தெரியாது, இந்த பிள்ளைகளுக்கு மோசே யாருனே தெரியாது. Moses is not aware who these daughters were, and these daughters were not aware who is Moses. மோசேக்கு இவர்கள் அந்நியர்கள், இவர்களுக்கு மோசே ஒரு அந்நியன். They are strangers to Moses and Moses is a stranger to these daughters. ஆனால் அந்நியனாக இருந்தா கூட அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குதுன்னு உடனே அவங்க கூப்பிடாமலே இவனே போய் தடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை வாங்கி கொடுக்கறான். But even though he is a stranger, when he found there's something injustice that is happening to these girls, he went, he hindered and he got them the water. முடிவு என்ன தெரியுமா? You know what is the end? இவன் செய்த தயவுக்கு 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். We read in verse 21. அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க மோசே சம்மதித்தான். அந்த மனிதனாகிய எத்ரோவும் அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். Moses agreed to stay with the man and he gave his daughter Zipporah to Moses in marriage. இங்கேயும் ஒரு தயவு இருக்கு, இங்கேயும் ஒரு கருணை இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு இரக்கம் கிடைக்குது. So here also you can find a favor, here also you can find a mercy that is being received. பாருங்க, மோசே ஒரு நாடோடிய போல ஓடுறான். So this Moses was running like a pilgrim. எங்க தங்கணும்னு தெரியாது. You don't know where to stay. இவனுக்கு யாரும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க. No one will give a girl for him.
ஆனா இந்த இடத்துல ஒரு தயவு அவனை தேடி வருது. But here comes a favor seeking him. எப்படி வந்தது தெரியுமா? You know, how did it come? நீங்க நினைக்காதீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் இன்னொருத்தனுக்கா போராடினார் நீங்க நினைக்காதீங்க. Don't think that this is the first time he is fighting for other person. நீங்க ஏற்கனவே இவர் எங்க இருந்து வந்திருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு எபிரேயர்கள் பாரு, ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்க முற்பட்ட போது அவனை தடுத்து நிறுத்தினவனாக ஏற்கனவே இவர் வந்திருக்கிறார். அந்த வழியில் தான் வராரு. So he already came through a path where an Egyptian tried to fight with the Hebrew, and there he opposed and he stopped there and fought with them. இரண்டாவது நாள் ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போடும்போது இவனா போய் ஏன்பா நீங்க சண்டை போடுறீங்க, நீங்க சகோதரர் அப்படின்னு சொல்றான். And even on the second day when two Hebrew people fought with each other, he went and said, you both are brethren, why do you fight with each other? அடுத்தது மீதியான்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்காக இவன் போய் போராடுறத பார்க்கலாம். Again in Midian you can see that he is fighting for these daughters. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, what I'm trying to say, இந்த தயவு என்பது திடீர்னு ஒரு நாள் ஒரே இரவுல ஒண்ணு செஞ்ச உடனே வந்துருச்சுன்னு கிடையாது. So this favor is not something that where you do it in one night and you get it back in another night. இது பழங்காலமாக ஆண்டுகளாக வாழ்க்கையில ஊறிப்போன ஒரு பழக்கமா மாறுது. This is a habit that is habitually sown in him for years together. பாருங்க, சில பேர் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து செழிக்க வைத்து மேன்மைப்படுத்தி உயர்த்திருக்கிறத பார்க்கிறதுக்கு சில பேர் எரிச்சலா இருக்கு. So some people they find jealousy to see when people are being shown favor and blessed and exalted by God. ஐயோ, இந்த மாதிரி அவனுக்கு பொண்ணு கிடைச்சிட்டே, he has got such kind of bride, இந்த மாதிரி மாப்பிள்ளை அவளுக்கு கிடைச்சிட்டே, he got such kind of groom, இந்த மாதிரி உயர்வு அவனுக்கு வந்துருச்சே, he got such kind of promotion, இந்த மாதிரி மேன்மை அவளுக்கு வந்துருச்சே, she got such kind of exaltation. நீங்க நினைச்சிராதீங்க ஏதோ ஒரு நைட்ல வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. Don't ever think they got it in one night. கர்த்தர் பார்க்கிறார் நீ எவ்வளவு பொறுமையாக நீ சகித்து பொறுமையோட நீ விதைச்சிட்டே இருக்கறன்னு பார்க்கறாரு. The Lord is looking how patiently you endure and how patiently you sow it. நீங்கள் நன்மை செய்ததினால் மாத்திரமல்ல, செய்து வருகிறதினாலும் நீங்க பலனை பெற்றுக்கொள்வீங்க. It's not that you have done good, but since you continue to serve and do good, you receive this reward. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. Don't get tired of doing good. உங்க லைஃப் ஸ்டைலா நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்க தயவா காமிச்சிட்டே இருங்க. So you keep on showing this favor and grace which the Lord has given you as your lifestyle. சில பேர் இருக்காங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறது. So some people will cast a small hook and get a bigger. எல்லாமே ஒரு கணக்கோட தான் செய்யறது. They will do everything with a calculation. இந்த தந்திரம் மந்திரம் எல்லாம் உங்களுக்கு தயவை கொண்டு வராது. This craftiness will not fetch you reward. சில பேர் பாருங்க ஏற்கனவே கணக்கு போட்டுருவாங்க, இந்த ஆள்கிட்ட இப்படி பேசி இப்படி செஞ்சு இப்படி மயக்கி இப்படி கோடு போட்டா ரோடு போட்டு நமக்கு கணக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Some people will already calculate saying if I speak to this man in this way, if I go this way, do this way, then I will receive this back. இந்த தந்திரத்துலலாம் நீங்க தயவை பெற முடியாது. You cannot receive all favor through this cunningness. சோர்ந்து போகாம நீங்க நன்மை செய்யணும். You have to do good without getting tired. உங்க வாழ்க்கையே தயவு கொடுக்கிறதா மாறணும். Your lifestyle should become a lifestyle of showing favor. இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they will be shown mercy. Hallelujah. Hallelujah. நான் வேடிக்கையா ஒரு சம்பவத்தை முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். I have also told this incident already as a funny note. ஒரு முறை 3 கழுதை ஒரு எஜமான்ட்ட வேலை செஞ்சுதான். So there were 2 or 3 donkeys working under a master. இந்த 3 கழுதையும் கடினமா உழைச்சது. The 3 worked so hard. ஆனா இந்த எஜமான் இருக்கான் பாருங்க, அவன் வண்ணான், அவன் இந்த வாஷர்மேன், அவன் ரொம்ப கொடுமையா இந்த கழுதைகளை நடத்தினான். So this master was a washerman, but he used to treat them very harshly. இதுல 2 கழுதை சகிக்க முடியாம ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு போயிடுச்சு. So 2 donkeys were not able to tolerate, they resigned and went and joined another இந்த ஆள்கிட்ட company. யார் வேலை செய்வா? Who will work under this man? அது ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போயிடுச்சு. They resigned their job and went to other job. ஒரே ஒரு கழுதை மாத்திரம் இந்த ஆளுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. Only one donkey was continuing to serve him. இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு இந்த முன்னாடி வேலை செஞ்சது பாருங்க, இந்த 2 கழுதி மார்க்கெட்ல இந்த கழுதியை மீட் பண்ணுச்சு. After 2 years, those resigned donkeys met this donkey in a market. அப்போ அந்த கழுதியை கேட்டான், ஐயோ நீ எங்க இருக்கிற, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. So they asked this donkey, where are you now? It is long since we have seen each other. அப்போ அந்த கழுதை சொல்றான், எங்க இல்ல அதே ஆள்கிட்ட தான் இருக்கேன். So this donkey said, no, nowhere else, I am still with that same master. அப்போ அந்த 2 கழுதியும் கடிச்சான், இன்னுமா அந்த ஆள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? Both the donkeys asked, are you still working under that man? ஏன்னா ஏதா மாறிட்டாரா அவரு? அண்ணா அந்த அடிப்பாரு, மாறிட்டாரா? Did he change at least somehow, or is it the same way? அந்த கழுது சொல்றான், எங்க மாறினாரு, அதே அடி தான், அதே தான், சரியா சோறு போடுறது இல்ல, ரொம்ப மூட்டையை தூக்கி முதுகுல வைக்கிறாரு, தாங்க முடியல அப்படின்னு. So this donkey said, he is never changed, he is the same, he is beating me, he is treating me very harshly, he is making me to carry loads and loads of burden. அப்போ இந்த 2 கழுதை சொல்லிச்சான், எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற, எங்க கம்பெனில ரொம்ப நல்லா இருக்குது, எஜமான் ரொம்ப நல்லா இருக்காரு, இன்சென்டிவ் எல்லாம் கொடுக்குறாரு, நிறைய லீவ் கொடுக்குறாரு, வெயிட் எல்லாம் கம்மியா தான் வைக்கிறாரு, நீ வா இங்க வா என் கூட வந்துரு அப்படின்னு. So the other donkey said, why are you so much laboring so hard, why don't you come to our job, because we have so much of incentives, so much of privileges, so much of leave, and you
also gives us only little load. என்னென்னமோ சொல்லி பார்த்துச்சு. So they try to tell many other things. எப்படியோ அந்த கழுதை மனசை மாத்தலாம் ட்ரை பண்ண, அந்த கழுதை இல்ல பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் பரவாயில்ல இங்கே இருந்துக்கிறேன் பரவாயில்ல. So they try to convince the heart of that donkey, but it said no problem, I will stay with this man. இதுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. They could not understand what happened. என்ன நீ இவ்ளோ கூப்பிடுறோம் வர மாட்டேங்கிற? So we are asking and calling you so much, but you are not coming. என்னதான் உனக்கு இருக்காங்க? What do you have there? அப்ப அது அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான். So the donkey smiled and said, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, nothing much. நம்ம எஜமானுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குல்ல. Our master had a very beautiful girl, right? அழகான பொண்ணு இருக்குல்ல. He's got a beautiful daughter. ஒரு நாள் அந்த பொண்ணு ஏதோ குறும்பு பண்ணிட்டா. One day when she did some mischief, அந்த எஜமான் வந்து அடிச்சிட்டே வெளியே வந்தாரு. So this master was beating her and came out. அப்ப வெளியே வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. He uttered a word then. நீ இதே மாதிரி வாழ்ந்துகிட்டே இருந்து இதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சா உன கழுதைக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொன்னாரு. He said, if you continue to do this mischief, I will get you in marriage to this donkey. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்க, நான் ஒருத்தன் தானே இருக்கேன். So you both are no more now, I am the one remaining there. அவர் கட்டி வைக்கிறேன்னு சொன்னார்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு So he said he will give it to marriage, so I am waiting for that. நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் எதையாவது ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மாத்திரம் கணக்கு பார்த்து தயவு கொடுக்கிறது. So some people will have something already in their mind and they will do it with calculation. சில பேர் யாருக்கும் 10 பைசா ஈய மாட்டாங்க. So some people will never even given 10 paise to other people. ஆனா யாரா ஒருத்தருக்கு மாத்திரம் டெய்லி இட்லி போவோம், டெய்லி பிரியாணி போவோம், அப்பப்போ வடை சுட்டு அனுப்புவாங்க, கேசரி கரெக்டா அவங்களுக்கு போகும். But at least for one person they will send idli, dosa, kesari, pongal, all those things they will send them. வாங்குற ஆட்கள் மயங்கி போய் அப்பா என்ன அருமையான சிஸ்டர் இவங்க நம்மளுக்கு கேசரி அனுப்புறாங்க, பிரியாணி அனுப்புறாங்க, இட்லி கொடுக்குறாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு கணக்கு. இது The one who will receive will think, how good is this sister? She sends us a biryani, idli, and all those things. இது இவங்க சுபாவம் கிடையாது. This is not a character. இதெல்லாம் ஒரு கணக்கு. This is a kind of calculation. போட்டு வாங்குறதுன்னு வாங்க பாருங்க. It is like giving and getting back. இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட். It is kind of investment. இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ். It is an advance. கொஞ்சம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. You cast a small fish and get a bigger one. இது வந்து தேவ தயவை கொண்டு வராது. This won't fetch God's favor. தேவ தயவு என்ன தெரியுமா? No, what is God's favor? கணக்கு பார்த்து நன்மை செய்யறது இல்ல. It's not doing good by calculating. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறது. But you have to do without சொந்தமா இருந்தாலும் சரி, அந்நியனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தயவு தான். No matter whether he is a relative or a stranger, showing mercy and favor. அறிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அறியாதவங்களா இருந்தாலும் சரி, தயவை காட்டுறேன். Whether he is a familiar person or a not unfamiliar person, I show favor to him. எனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நன்மையே விதைக்கிறேன். Whether I like him or not, but I sow only good. வருட கணக்கா நீங்க சோர்ந்து போகாம நன்மை செய்வீர்களானால் தேவ தயவை நீங்கள் பலனாக பெற்றுக்கொள்வீங்க. If you continue to sow this good and favor for years together, you will receive this favor as a reward. முதலாவது சொன்னேன். First I told you. தேவ தயவு எப்ப கிடைக்கும்னா தேவ தயவு நம்மளை தேடி அந்த காலத்துல வரும்போது அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு. So first who will get this favor of God? The one who respond to it and accept it. இரண்டாவது தேவ தயவு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? Second, who will receive this favor of God? தேவ தயவை விதைத்து பலனாக திரும்ப பெறுகிறவர்களுக்கு. The one who sows favor and get it as a reward. They receive it as a reward. அது அவங்களுக்கு ரிட்டர்னா வரும். return favor. That will return to them as a favor. மூன்றாவது ஒன்னு கடைசியா இருக்கு. And third and the last one. தேவ தயவு யாருக்கு வரும் தெரியுமா? Who will get this favor of God? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. 1 Peter chapter 2 and verse 20. 2:20. 1 Peter 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். For what credit is there if you sin and are punished and you endure it? But when you do what is good and suffer, if you endure it, it brings favor with God. நல்லா கவனிங்க. Listen carefully. Favor comes to you when you receive it, respond to it. Favor comes to you as a reward. நமக்கு பலனாக திரும்ப வருது. மூணாவது ஒன்று இருக்கு. Favor can come to you. God's favor comes to you as a restitution. இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு பிரதிபலன். இதை நான் எப்படி சரியா தமிழ்ல விளக்க தெரியல. ரெஸ்டிடியூஷன் அப்படின்ற வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னன்னா நீ வந்து இப்படி சொல்லலாம், நஷ்ட ஈடு அல்லது இழப்பீடுன்னு சொல்லலாம். So it is a restitution where you get for something you have lost. நான் சொல்றது விளங்கிடுச்சா உங்களுக்கு? I think you can understand it. ஒன்னு நீங்க நன்மை செய்றீங்க, அந்த நன்மைக்கு பலன் வருது. So one, you do good, you receive a reward for that good. ஆனா நீங்க நன்மை செஞ்சு உங்களுக்கு தீமை செய்றாங்க பாருங்க, நீங்க அதுல கூட பொறுமையா சகிச்சிட்டு இருந்தீங்கன்னா
நஷ்ட ஈடு இழப்பீடாக கொஞ்சம் கொடுப்பாங்க. So, but when you do good, but you receive an evil for that, but you will get a compensation for that. வெரி குட், காம்பன்சேஷன். அது ஒரு ரெஸ்டிடியூஷன் நமக்கு திரும்ப வரும். That returns as a restitution through us. பாருங்க, நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு இடத்துக்கு வேலை செய்யறதுனால சம்பளம் கொடுக்குறாங்க. So you work in a place every month, so you get a salary from ஆனா there. அதே வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வச்சுக்கிட்டீங்களேன், So if you encounter an accident in that workplace, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்டிடியூட் பண்ணுவாங்க. they will give a compensation. அவங்க வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கப்பா, நீ வந்து அடிபட்டுட்ட, உனக்கு காயம் ஆயிடுச்சு, உனக்கு பேர்ன் வந்துருச்சு, நீ என்ன பண்ணா இதை வந்து சம்பளம் இல்லை, நீ வந்து எங்களுக்காக நீ சகிச்சதுனால, நாங்க பட வேண்டிய பாட நீ பட்டதுனால உங்களுக்கு இனாமாக நாங்கள் இதை தர்றோம். So since you got hurt, you got wounded, you are burned, so we give this as a restitution or a compensation for what you suffer. நல்லா கவனிங்க. Listen carefully. பாவம் செஞ்சு நாம வந்து வேதனைப்படுறது ஒன்று இருக்கு. So encountering this or suffering pain because of our sin is on one side. ஆனா நன்மை செஞ்சு பாடுபடுறது கூட ஒன்று இருக்கு. But we have a suffering pain when we do good. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, நீ நன்மை செய்து உனக்கு பாடு வந்துருச்சு அப்படின்னா பயப்படாத, your insurance is sure. if you do good and you suffer, don't worry, you have your insurance. நான் வந்து அதற்குரிய பிரதிபலனை அல்லது அதற்குரிய இழப்பீடை நான் உனக்கு கொடுத்துறேன். I will give the restitution that is required for you. என் நாமத்தின் நிமித்தமா நீ எதை இழந்திருந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, no matter whatever you may lose for my name's sake. நீ மனைவியாவது புருஷனையாவது பிள்ளைகளையாவது நீ நிலத்தையாவது நீ பணத்தையாவது நீ எதை இழந்திருந்தாலும் இம்மையிலே மறுமையிலே 100 times 100 மடங்கு உனக்கு நான் திரும்ப தந்துருவேன் ஆண்டவர். No matter whether it might be your wife, your family, your husband, your children or your land or anything you have lost for my name's sake, ஜீவனே நீ இழந்தா கூட 100 மடங்கு திரும்ப. even if you have lost your life, I will give it to you 100 times. ஹல்லேலூயா. Hallelujah. தயவு நமக்கு வேணும். We need the favor of God. எப்படி? How? ஆண்டவரே, Lord, உமக்காக நான் வந்து பாடுகளை சகிக்க கூட நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I commit myself to endure suffering for you. இழக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். I commit to lose things for you. அன்பானவர்களே, தேவ தயவுன்றது நீங்க அவ்வளவு லேசா நினைச்சுக்கிடாதீங்க. My dear ones, don't think God's favor is so easy. இதெல்லாம் ஆண்டவர்ட்ட நம்ம வந்து சும்மா நம்ம ஒரு வேஷம் போட்டுலாம் வாங்கிட முடியாது. We cannot actually disguise ourselves and get. தேவ நீதி உள்ள நியாயாதிபதி. God is a justful judge. மனுஷன் முகத்தை பார்த்து ஏமாந்துருவான், கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கறாரு. Men will be deceived by your appearance, but God looks at our hearts. பல வருடங்களாக மறைவில ஒளிப்பிடங்கள்ல இவங்க எவ்வளவு எனக்காக பாடுபடுறாங்கன்னு கர்த்தர் பார்க்கறாரு. The Lord is looking how much they toil and labored for me in their secret places and hidden places. நம்முடைய கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைக்கிறாரு. The Lord is collecting our tears in his bottle. கரெக்ட்டா கணக்க திருப்பி கொடுத்துருவாரு. And he'll again repay or restitute it correctly. துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு தக்க பலனை தேவன் திரும்ப தருவார். The Lord will reward us back equal to the times of pain that we suffer. வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்ட வருஷத்தின் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். I will restore the years that have been consumed by locusts. இன்னைக்கு காலையில இருந்து என்னுடைய இருதயம் அப்படியே பூரித்து கொண்டிருக்கிறது. I was just rejoicing at the favor of God that is waiting to reach us. நம்மை வந்து அடைவதற்கு தேவ தயவு எப்படி நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையா சொல்றேன், என்னுடைய இருதயம் வந்து அவ்வளவு குதூகலமா இருக்கிறது. My heart was really rejoicing when I think how much the favor of God is waiting to reach us. இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக தேவ தயவு காத்துட்டு இருக்கு. Today even for you and me this favor is waiting. அந்த காலம் வந்திருக்கு. The time has come. ஏற்றுக்கொள்ள தயாரா? Are you ready to receive it? தேவ தயவை விட்டுட்டு மாயையை போய் பின்பற்றாதீங்க. Don't go behind this vanity, leaving behind this favor. அந்த தயவு வரும்போது என்னை சந்திக்கிற காலத்துல ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. Lord, when this favor comes to meet me, I will respond and receive it, Lord. ஆண்டவரே, என் வாழ்க்கையே ஒரு நன்மை செய்கிற ஒரு பழக்கம், இரக்கம் செய்கிற ஒரு பழக்கம், தயவு கொடுக்கிற ஒரு பழக்கத்தை என் வாழ்க்கை முறையா நான் மாற்றிக்கொள்வேன். நான் கொடுக்கிற தயவினால் நானும் தயவு பெற எனக்கு கிருபை தாரும். Lord, I'll make this a habit of showing favor and showing mercy as my character trait, as my habit, and as continue to do good so that I will receive it as a reward. நான் தயவு செஞ்சேன், நான் இரக்கம் செஞ்சேன், ஆனா எனக்கு தீமை செஞ்சாங்க. I did favor, I showed mercy, but they returned back evil to me. யோசேப்பு நன்மை செய்தான், Joseph did good, ஆனா அவர்களோ அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். but they thought of doing evil to him. இவ்வளவு தூரம் 10 பேருக்கு சாப்பாடு தூக்கிட்டு வந்தான். He brought food to all the 10 people. அந்த பையனுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம குழியில தூக்கி போட்டாங்க. They never even fed him but cast him into a pit.
தன்னுடைய சகோதரர்கள் பசியா இருக்க கூடாதுன்னு சாப்பாடை தூக்கிட்டு வந்தவனை வந்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க. The one who brought food to his brothers that they should not feel hungry, but they sold him for 20 silver pieces. யோசேப்பு அவங்க மறந்துட்டாங்க. They forgot Joseph, கர்த்தர் மறக்கல. but God did not forget. அல்லேலூயா. Hallelujah. நீ துன்பப்பட்டியா? Have you suffered pain? கண்ணீர் வடிச்சியா? Have you shed tears? கைகளும் கால்களும் விலங்கு போட்டாங்களா? Did your hands and feet were bound? உன் ஆத்துமாவை இரும்புல போட்டு அடைச்சாங்களா? Did they imprison your heart and நீ soul? கம்பி எண்ண ஒவ்வொரு கம்பிக்கும் ஆண்டவர் திரும்ப பலனை கொடுத்துட்டாரு. For every bars that you went through, the Lord again restitute you. நீ விட்ட கண்ணீருக்கு கர்த்தர் பலன் தர்றாரு. The Lord gives a restitution for all the tears that you இந்த shed. காலைல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பாஸ்டர் நான் வந்து எவ்வளவு நன்மை செஞ்சேன் தெரியுமா, ஆனா அவங்க எல்லாம் எனக்கு தீமை தான் திரும்ப செஞ்சாங்க. Is there someone this morning who is listening to this sermon says, Pastor, I did so much good to them, but they returned only evil to me? நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், I tell you with love, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. don't get tired in doing good, ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். and you will reap at the proper time. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் காம்பன்சேஷன் கொடுக்கிறவர். Our God is a God who gives us compensation. கரெக்ட்டா திரும்ப ரெஸ்டிடியூஷனை கொடுத்துருவார். He will give restitution at the correct time. தேவன் ஒருவருக்கு கடனாளி அல்ல. The Lord is not a debtor to anyone. ஆகவே ஆண்டவரே உம்முடைய தயவு என் மேல வெளிப்படட்டும். Lord, let your favor be revealed upon me, நீ Lord. தயவை பெறுவாய். You will receive favor. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? கர்த்தர் நல்லவர். God is good. அன்பின் ஆண்டவரே, A loving God. உம்முடைய தயவு எங்களை தேடி வரும்போது அதை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to receive your favor when it comes seeking us, Lord. தயவு வரும்போது மாயை பின்பற்றி விடாமல் எச்சரிப்பாயிருக்க கிருபை தார். Give us grace that we may be careful not to go behind vanity when it comes to us, Lord. எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து தயையை விதைத்து கொண்டே இருக்கிற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு தார். Lord, give us a habit of sowing this favor in our life continually. நாங்கள் தயை செய்கிற பொழுது எங்களுக்கு தீமை திரும்ப கொடுக்கும்போது தொடர்ந்து தயை செய்ய சோர்ந்து போகாமல் இருந்து உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, when evil is paid for the good that we do, Lord, let us not grow weary, but give us grace that we may continue to do that favor, Lord. எங்களோடு இடைப்பட்ட நல்வார்த்தைக்காக நன்றி. Lord, thank you for the good word that you have ministered with us, உம்முடைய Lord. ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். Let your blessing rest with us. ஒவ்வொரு வீடும் தயவு பெறட்டும். Lord, let every house receive your favor. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அடியேன் மேலும் தயவு இருக்கட்டும். Lord, let your favor be upon your servant and everyone who are listening to this word. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.